எங்கள் அப்பா கூட குறைஞ்ச வயசில் மரித்து போனாங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவனும் மரித்து போயிருந்தான். நானும் ஒரு 18 வயசில் நான் இறந்துருவேன், அதாவது அதுவும் தண்ணியில் தான் நான் இறப்பேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜாதகத்தில் ஒருத்தர் கணிச்சு எழுதியிருந்தார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, 18 வயசுக்கு முன்னாடியே நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் மரிக்காமல் கடவுளை என்னை பாதுகாத்து கொண்டா. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, இந்த மோகன் சிலாசருடைய மேகசின்ஸ்லாம் வரும், அதை எடுத்து மைக்கு பிடிச்சி பிரியமானவர்களே அப்படின்னு அதை வாசிக்க ஆரம்பித்தேன். இப்படி வாசிக்கும் போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் தெருவில் இருக்கிற மக்கள்லாம் இன்னார் மகன் என்ன அழகாக பிரசங்கம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையாக பேச ஆரம்பித்தாங்க. பைபிள் காலேஜ் படிக்கும்போது இந்த கிராஜுவேஷன் சர்வீஸ் வந்துச்சு. அப்போது ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜில் ஒரு காரியம் சொன்னாங்க. அப்போது எனக்கு ரொம்ப கவலை. நான் படிக்கிற நாட்கள்லாம் ஒவ்வொருத்தரோட சட்டையை போட்டு வளர்ந்தவன். ஆனால் இப்போ எனக்கு சொந்தமாக கருப்பு பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, ஷூ வாங்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, மனசளவில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்க போகுது. வெள்ளிக்கிழமை நான் உட்காந்து ஆண்டுகிட்ட அழுகுறேன். எனக்கு ஜெபம் பண்ண கூட டைம் இல்லை, ஏன்னா தொடர்ந்து ஒர்க்காக இருக்கனால பாத்ரூம் கதவை போட்டுட்டு உட்காந்து, ஏசப்பா எனக்கு நீங்கள் தான் உதவி வச்சுன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் அந்த பாத்ரூமிலே முழங்கால் போட்டு அழுது ஜெபிச்சிருக்கிறேன். ஜெபிச்சு நான் அன்றைக்கி மத்தியானத்தில் என்னுடைய கட்டில் இப்படி ஏறதுக்காக மேலே போய் பார்த்தா, ஒரு சூட்கேஸ் பெட்டி மேலே ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்து உன்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி அதில் போட்டுருந்துச்சு. எனக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். பேச்சும் வார்த்தையும் நிகழ்ச்சிக்கு ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை வரவேற்கிறோம். நம்மோடு உரையாடும்படியாக பாஸ்டர் ஜான் சங்கர் அவர்கள் ஆலங்குளத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஐஆர்எம் சபையினுடைய ஸ்தாபகர், பாஸ்டர், நம்முடைய ஏபிசிடி இறையியல் வாரியத்தினுடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனாகவும் அவர்கள் உதவி செய்கிறார்கள். அவர்களுடைய சாட்சியும் ஊழியமும் ஒரு கூட்ட மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனால் அவர்களோடு கூட இந்த நாளிலே உரையாடுவது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். பாஸ்டர், உங்களை ஆண்டவருடைய நாமத்தில் வரவேற்கிறோம். நன்றிங்க. பிரைஸ் எல்லாம் நீங்கள் வந்ததற்கு நன்றி. உங்களுடைய பேரே சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாத பின்னணியிலேருந்து வந்தவங்கன்னு. நிச்சயமா. அதனால் நீங்கள் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னுடைய பெயர் சூரிய சங்கரவேலன், அப்படி தான் எனக்கு பேர் வச்சுருந்தாங்க. ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது அதை சங்கர் அப்படின்னு மாற்றினாங்க. இப்போ நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பதாக ஜான் சங்கர் அப்படின்னு சொல்லி என்னை நான் பேரை மாற்ற செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சிறு வயசான எடுத்துகிட்டு அப்படின்னு சொன்னால், ஒரு ஏழை பெற்றோருக்கு தான் நான் ஒரு பிள்ளையாக பிறந்தேன். எங்கள் அப்பாவுடைய அப்பா, அதாவது என்னுடைய தாத்தா, அவர் பனை ஏறுகிற தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். அந்த பனை ஏறுகிற தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்க அவர்கள் சில நேரத்தில் இந்த செய்வனை வைப்பது, எடுப்பது, மந்திரம் செய்வது, இந்த மாதிரி சில விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். இதனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சாபம். அந்த சாபத்தினுடைய அறிகுறி என்ன அப்படின்னு சொன்னால், இளம் வயசில் எல்லோரும் விதவையாகவே இருப்பாங்க. நிறைய ஆண்கள் எங்கள் குடும்பத்தில் மரிச்சிருவாங்க. எங்கள் அப்பா கூட குறைஞ்ச வயசில் மரித்து போனாங்க. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தான், அவனும் மரித்து போயிருந்தான். நானும் ஒரு 18 வயசில் நான் இறந்துருவேன், அதாவது அதுவும் தண்ணியில் தான் நான் இறப்பேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜாதகத்தில் ஒருத்தர் கணிச்சு எழுதியிருந்தார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா, 18 வயசுக்கு முன்னாடியே நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நான் மரிக்காமல் கடவுளை என்னை பாதுகாத்து கொண்டா. நான் சின்ன வயசில் நல்லா படிப்பேன். படிப்பது எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு காரியம். ஆனால் எங்கள் அப்பா என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. கஷ்டத்தின் மத்தியில் போனதால் எங்கள் அப்பா எங்கள் கிராமத்தில் ஒரு சின்ன டீ கடை, அதோடு கூட சேர்ந்து ஒரு ஹோட்டல் கடை வச்சுருந்தார். அதனால் என்னை ஊர் நீங்கள் வளர்ந்த ஊர் என்னுடைய தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் பக்கத்தில் காலத்திம்படம் அப்படின்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் அப்படி இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு டீ கடையும் ஹோட்டல் கடையை வச்சு நடத்திட்டு இருக்கும்போது, இந்த ஹோட்டல் கடையை நடத்துவதற்கு அடுத்து நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை படிக்க விடாமல் அந்த ஹோட்டல் கடையிலே சின்ன வயசில் வேலைக்கு பழக்கி வச்சார். அப்போ சின்ன வயசில் நிறைய தொழில் அந்த வயசில் நான் படிக்க ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் கழித்து எங்கள் அப்பா, நான் ஒரு 9ஆம் வகுப்பு படிக்கும்போது எங்கள் அப்பா திடீரென்று இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போன பின்பதாக குடும்பத்தினுடைய வறுமநிலை காரணமாக தொடர்ந்து அந்த ஹோட்டலை ஒரு 3 வருஷம் நானே தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தேன். அப்போ எத்தனை வயசு உங்களுக்கு? அப்போ எனக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும். எந்த கிளாஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்கூலுக்கு போனீங்க?
9th வரை போனேங்கய்யா. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கேப் போட்டேன், படிக்கலை. படிக்காமல் இருக்கிற நேரத்தில் என் கூட படித்தவங்களாம் அந்த ஸ்கூலில் அப்படியே சைக்கிளில் வருவாங்க ஸ்கூல் யூனிஃபார்மில். அதை பார்க்கும்போது எனக்கு அழுகையாக இருக்கணும். அப்படியே படிக்கணும், நானும் போய் படித்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாட்ட மறுபடியும் சொன்னேன். எங்கள் அம்மா மறுபடியும் என்னை கஷ்டப்பட்டு படி அப்படின்னு சொல்லி அந்த வேலையை நிறுத்திட்டு படிக்கிறதுக்கு நான் உள்ளே போனேன். ஆனால் அந்த படிக்கிற ஸ்டேஜில் எனக்கு படிப்பு வரல. மாறாக என்ன வந்துச்சு அப்படின்னா, அந்த வாலி வயதுக்கான அந்த சூழ்நிலைக்கு இருந்தனால பாவ எண்ணங்கள், சிந்தனைகள், பெண்கள் மேலே சில விஷயங்கள், ஆசைகள், இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபாடாக இருக்க ஆரம்பித்தேன். அந்த நேரத்தில் படிப்பு வராதனால ஸ்போர்ட்ஸில் எனக்கு நல்ல ஆர்வம் வந்துச்சு. விளையாட்டுத்துறையில் நல்லா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வைராக்கியம். காலையில் 5 மணிக்கு எங்கள் ஊர் கால்வா அந்த கரையில் 5 கிலோமீட்டர் தினமும் ஓடுவேன் காலையில் 5 மணிக்கு காலையில். அதுமாரி சாயங்காலம் ஸ்கூலுக்கு போனேன்னா அந்த கிரவுண்டில், ஃபுட்பால் கிரவுண்டில் ஒரு 30 ரவுண்டு ஓடுவேன். இப்படி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணேன். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நான் மதுரை எம்ஜிஆர் ஸ்டேடியத்தில் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தமிழ்நாடு அளவில் 2வது பரிசு நான் வாங்கினேன். மதுரை கலெக்டர் எனக்கு மெடல்லாம் கொடுத்தாரு. குட். அது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம். இப்படி நான் அந்த ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருந்தனால எங்கள் கிராமத்தில் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு இயக்கம், அவங்க எங்கள் கிராமத்தில் சிலருக்கு உடற்பயிற்சி, கராத்தே பயிற்சி இப்படிலாம் சொல்லிக் கொடுக்க ஆர்வமாக இருந்தாங்க. அப்போ எனக்கு ஸ்போர்ட்ஸில் ஆர்வமாக இருந்தனால அவங்க கூட இணைய ஆரம்பித்தேன். தினமும் அவங்க கூட போய் உடற்பயிற்சியெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். நிறைய பயிற்சியெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. பயிற்சி கற்றுக் கொடுத்ததோடு அல்லாமல் அதுக்கப்புறம் எங்களை உட்கார வச்சு சில காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. அப்போ அந்த கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக எப்படி செயல்படுவது என்பதை குறித்து சில காரியங்களாம் கற்றுக் கொடுத்தாங்க. அதன் ஊடாக நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவங்க எங்கள் கிராமத்தில் சுவிசேஷ ஊழியத்துக்கு வருவாங்க. வேனில் கைப்பறி இதெல்லாம் கொடுப்பாங்க. அந்த வேனில் அவங்க கைப்பறி கொடுத்துட்டு இருக்கும்போது வேனுங்க சுற்றி நாங்கள் மாட்டு சாணத்தை எடுத்து அந்த வேனில் ஃபுல்லாக எரிஞ்சு உள்ளெல்லாம் ஓப்பன் பண்ணி உள்ளே போட்டுருவோம். அப்படியே பின்னாடி அவங்க பின்னாடி போய் இந்த புதிய ஏற்பாடு கொடுப்பாங்க. அந்த புதிய ஏற்பாடை வாங்கி படிக்கிற மாதிரி கேட்டு வாங்கி அவங்க பின்னாடியே ஒன்று ஒன்றா கிழிச்சு போட்டுகிட்டே போவோம். இப்படி சின்ன வயசில் அப்படி இருந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஸ்டீபன் ஜெஸ்ராஜ் அப்படின்னு எங்கள் கிராமத்தில் அவங்க சொந்தமாக ஸ்கூல்லாம் வச்சுருக்கிறாங்க. அவர் ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருப்பார். ஸ்போர்ட்ஸில் நல்ல பிளேயராக இருந்தார். அப்போ அவருக்கு எனக்கு ஒரு நல்ல நட்பு ஏற்படுது. அந்த நட்பின் அடிப்படையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 2 பேருமே இணைஞ்சு காலையில் ரன்னிங் போவோம், ஃபுட்பால் விளாடுவோம். அவருக்கு எனக்கு இருக்கிற அந்த அட்டாச்மெண்ட்னால நான் என்ன பண்ணேன், அவர் கூடயே நைட்டு தங்க ஆரம்பித்தேன். அவர் எங்கள் கிராமத்தில் ஒரு சின்ன சிஎஸ்சி சர்ச்சு, அவங்க வீடு பக்கத்தில் இருக்கிறனால அவர் அங்கே தான் படுப்பார். அவருக்கு துணைக்கு நாங்கள் போய் படுக்க போனேன். படுக்க போகும்போது அவர் டெய்லி பைபிள் படித்து ஜெபம் பண்ணிவிட்டு தூங்குவார். அவர் தூங்கின பிறகு இந்த பைபிள் அப்படி என்ன போட்டிருக்கு டெய்லி படிக்கிறாருன்னு சொல்லி அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு பைபிளை எடுத்து நான் தினமும் வாசிப்பேன். அவர் தூங்கின பிறகு வாசிப்பேன். இப்படி பல மாதம் நான் வாசிக்க எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. இந்த பைபிளை ஒரு முறை நான் ஃபுல்லாகவே படித்து முடிச்சுட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு ஆர்வமாக இருந்தால் அந்த ஸ்கூலில் இந்த ஸ்கெட்சில் அந்த பச்சை கலர் ஒரு ஸ்கெட்ச் இருக்கும், அதை மட்டும் எடுத்து இப்படி கோடு போட்டு வச்சுக்கிடுவேன். இப்படியே இந்த பைபிள் படிக்க ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சர்ச்சில் காலையில் 5 மணிக்கு எழும்பி ஒரு பாட்டு போட ஆரம்பிப்பேன். அந்த டேப் ரெக்கார்டருக்கும் எடுத்து பாட்டு போட ஆரம்பிப்பேன். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மோகன் சிலாசருடைய மேகசின்ஸ்லாம் வரும். அதை எடுத்து மைக்கு பிடிச்சி பிரியமானவர்களே அப்படின்னு அதை வாசிக்க ஆரம்பித்தேன். இப்படி வாசிக்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், எங்கள் தெருவில் இருக்கிற மக்கள்லாம் இன்னார் மகன் என்ன அழகாக பிரசங்கம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையாக பேச ஆரம்பித்தாங்க. அந்த மோகன் லாசரஸோடைய ட்ராக்டை நீங்கள் வாசிப்பீங்க காலையில், விடிய காலையில். அப்போ அதை சொன்ன உடனே அது எனக்கு ரொம்ப பெருமையாக தெரிஞ்சுது. உடனே அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி சண்டே சாயங்காலம் சில வயசான பாட்டிமாரெலாம் இருப்பாங்க, அவங்களுக்கு அதை பிரசங்கம் மாதிரி பண்ணி பழக ஆரம்பித்தேன். அது உங்கள் வீட்டில் அதை ஒன்றும் எதிர்க்கலை? யாருமே எதிர்க்கலை. எங்கள் அம்மாவுக்கு பையன் நல்வழிக்கு போனால் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ உங்கள் தாத்தா அப்போ இருந்தாங்களா இப்போ இது நடக்கும்போது? இல்லை, அவங்களாம் இறந்துட்டாங்க. எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. உங்கள் அப்பா எத்தனை வயசில் இறந்தாங்க? எங்கள் அப்பாவுக்கு ஒரு 46 வயசு இருக்கும்போது இறந்தாங்க. அவங்களுக்கு என்ன, எப்படி இறந்தாங்க? அவங்க டிபி அட்டாக்ல இறந்தாங்க. இப்போ உங்கள் அண்ணன் எப்படி இறந்தார்? அவங்க இறந்தது அந்த நாட்களில் இந்த சீதபேதின்னு ஒரு நோய் வந்துச்சு, அதில் தாக்கப்பட்டு இறந்து போயிட்டாங்க. எத்தனை வயசு அப்போ? சின்ன குழந்தையா இருக்கும்போது. உங்கள் கூட பிறந்தவங்க வேறு யாரும் கிடையாது, நான் ஒரே பையன்தான். சரி. அப்படி இருக்கிற நேரத்தில் அந்த பைபிளெல்லாம் படித்து அந்த மக்களுக்கு அப்படிலாம் காரியங்களை சொல்லிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை அந்த உபதேசர் சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி சர்ச்சை பெருக்கி பாயெல்லாம் போட்டு டேபிளில் கிளாத்லாம் எடுத்து சிலுவெல்லாம் வச்சு அப்படியே இந்த சர்ச்சை டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தேன். இப்படியே இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு பக்கம் சர்ச்சில் நல்லா ஆர்வமாக இருப்பேன். அது ஒரு சிஎஸ்ஐ சபை. ஆனால் இன்னொரு பக்கத்தில் போனீங்கன்னா வெளியே போய் பீடியெல்லாம் அடிப்பேன், சிகரெட் அடிப்பேன், தவறான காரியங்களில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன். அப்போ எங்கள் கிராமத்து பக்கத்தில் ராம்நகர் அப்படின்னு ஒரு கிராமம்,
அங்கே இம்மானுவேல் சிவராஜ் அப்படின்னு ஒரு பாஸ்டர், ஒரு பெண்டிகாஸ்ட் பாஸ்டர். அவர் என்னை பார்க்கும்போதெல்லாம் தம்பி சர்ச்சுக்கு வரலாம்லான்னு கூப்பிடுவார். அவரை கண்டாலே எனக்கு பிடிக்காம ஓடி போயிடுவேன். ஆனால் சில நேரத்தில் அவர் என்னை மீறியே என்னை வந்து கட்டாயப்படுத்தி கூப்பிடுவார். இப்படி கூப்பிட ஆரம்பிச்சு அவங்க சர்ச்சுக்கு ஒரு நாள் போய் அட்டன் பண்ணேன். அப்போது ஒரு 3 நாள் உபவாச ஜபத்தில் அவங்க சர்ச்சிலே நான் தங்க ஆரம்பித்தேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது உபவாசம். ஆனால் என்னை பொறுத்தவரை அது 3 நாள் என்னை பட்னி போட்டு உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் அப்படி ஜபத்தில் இருக்கும்போது ஒரு கேரளாவிலேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார். அவர் அந்த மக்களுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்கு ஜெபம் பண்ணார். பண்ணும்போது நீ நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறத நான் பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு சொன்னார். ஆனால் எனக்கு அந்த ஏஜில் அது எனக்கு சரியாக புரிஞ்சுக்கிட முடியல. எத்தனை வயசு அப்போ? அப்போ எனக்கு ஒரு 16 வயசு 17 வயசு இருக்கும். அப்போது நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கீங்க? ஆமாம். அப்போ நான் 10th படித்து முடித்தேன். அந்த லீவில் தான் எனக்கு கேப் போட்டு தான் படித்தேன். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் சொன்ன தீர்க்கதரிசனம்லாம் பார்க்கும்போது அது எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் அதுக்கு பின்னால் ஆண்டவர் அப்படி தான் ஊழியத்தில் பயன்படுத்தினார். அதுக்கப்புறமா எனக்கு என்னை அறியாமல் 10th நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்த சம்பவம் என்ன அப்படின்னா, ஸ்கூலுக்கு போகும்போது பிட்டு பேப்பர் கொண்டு போய் சட்டை காலர் அங்கங்கெல்லாம் கொண்டு போவேன். கிறிஸ்தவ ஸ்கூல், நான் பக்கத்தில் நல்லூர் அப்படின்னு ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன். அந்த ஸ்கூலில் கிறிஸ்தவ ஸ்கூலு என் மனசில் சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன். நான் கொண்டு போகிறதெல்லாம் வரணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி. அது இந்த சின்ன ஜெபத்தை கடவுள் கேட்டார்தில்ல, உண்மையிலே போகிறதெல்லாம் வந்துச்சு. அப்படி தலையை சொரியமாக எடுத்து எழுதினேன். அப்போது 10th அந்த பப்ளிக் எக்ஸாம் பொது தேர்வு எழுதும்போது தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் முடித்து சயின்ஸ் எக்ஸாம் எழுதி முடித்து கடைசி ஒரு 15 நிமிஷம் இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு யோசித்தேன், நான் பெற்ற இன்பத்தை என் நண்பனும் பெறணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருந்த அந்த பிட்டு பேப்பர் எடுத்து ஒரு பேனா மூடியில் அப்படி சொருகி குறிப்பாத்து அவருக்கு நேரம் எரியும்போது அவருடைய டெஸ்க்கு பட்டு அந்த பரீட்சை கால அந்த சாருடைய காலில் போய் விழுந்துருச்சு. ஆனால் அவர் கவனிக்கலை. அவர் மறுபடியும் எழுப்பி இப்படி நடக்கும்போது அது ஷூ கால் பட்டு என்னுடைய பக்கத்தில் வந்து விழுந்துச்சு. அப்போ அவர் எதிர்த்தால உட்காந்துருக்கிறாரு. தம்பி உங்கள் மூடி கிழக்கு எடுத்துக்கிடுங்கன்னாரு. அப்போ நான் அப்படி சுற்றி வந்து எடுத்திருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் அப்படி படுத்துக்கிட்டே குனிஞ்சு எடுக்கும்போது அந்த மூடியில் இருக்கிற பேப்பர் கீழே விழுந்துருச்சு. தம்பி கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு வந்து பார்த்து அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா உள்ளே நீளமாக இருக்குது. அப்படி பார்க்குறாரு. என்னுடைய ஆன்சர் பேப்பரை அதையும் பார்த்தா இங்கே இருக்குது அங்கே இருக்குது. உடனே 2 அடி அடித்து என் பேப்பர்லாம் கழித்து வெளியே போட்டுட்டு எனக்கு புதுசாக பேப்பர் கொடுத்தாரு. கடைசி 10 நிமிஷம் தான் எனக்கு இருக்குது. தலையை சொரிஞ்சு யோசிச்சு எழுதி பார்த்தா 23 மார்க்குக்கு 1 வேர்டு மட்டும் எழுதி முடித்தேன். நான் ஃபெயில் ஆகிடுவேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ மனசில் நிம்மதி இல்லை. அம்மாவை ஏமாற்றிட்டோம், குடும்பத்தை ஏமாற்றிட்டோம், இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசு ஒரு குற்ற உணர்வில் இப்போ இந்த கிறிஸ்டின் சம்மந்தம் பாஸ்டர் இப்படிலாம் யோசிக்கும்போது என்ன ஒன்று இந்த வழியில் போகையா இல்லை எங்கேயாவது போய் செத்து போயிடலாமா அப்படிங்கிற மனசுலாம் எனக்கு அப்படி வாதிக்க ஆரம்பிச்சிது. அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட நிலவரங்கள் சொல்லும்போது அந்த பாஸ்டர் வேணால் பைபிள் காலேஜ் போய் படிக்க போயேன் அப்படின்னு எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தார். அப்போ நான் போய் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது எங்கள் அம்மாவுக்கு பைபிள் காலேஜ் படிக்க போகிறேன்னு சொன்னால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் ஐடிஐ படிக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு தான் நான் பைபிள் காலேஜ் படிக்க போனேன். போய் படிக்க போனேன். ஜிஎஃப்ஏ அப்படின்னு சொல்லி தென்காசியில் பைபிள் காலேஜ் இருந்துச்சு. அதில் 2 வருஷம் படித்து அதுக்கப்புறம் நான் கடவுளுடைய ஊழியத்துக்குள்ளே வந்தேன். என்ன கோர்ஸ் படிச்சிங்க? அதில் டிப்ளமோ இன் தியாலஜி அப்படின்னு சொல்லி கோர்ஸ் படித்தேன். இப்போ அந்த பாஸ்டர் தான் உங்களை அனுப்பி வச்சார்? அந்த பாஸ்டர் இம்மானுவேல் சிவராஜ். ஓ, அவர் எந்த ஸ்தாபனம்? அவர் ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச்சு தான். சரி. ஆமாம். இப்போ அங்கே படித்து முடிச்சுட்டு அப்போ ரட்சிக்கப்பட்டது எப்போ? அந்த இடைப்பட்ட அந்த காலத்தில் தான் அந்த பாஸ்டருடைய சபைக்கு நான் உள்ளே போகும்போது தான் ஆவிக்குரிய ரீதியில் கற்றுக்கொண்டு பாவங்களை அறிக்கையிட்டு அதுக்கப்புறம் என்னை ஞானசானவர்கள் நடத்தினார். இப்போ எப்படி நீங்கள் எந்த பாயிண்டில் ரட்சிக்கப்பட்டீங்க? எது உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது? பாயிண்ட் அப்படின்னா, நான் ஒரு பக்கம் என்னை அறியாமல் சர்ச்சுக்குள்ளே போனேன், பைபிளை படித்தேன், ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய நண்பர் ஸ்டீபன் ஜெஸ்ராஜ் நிறையா விசுவாசமாக நிறைய விஷயங்களை பேசுவார். அவர் நண்பர்னா உங்களுக்கு கூட வயசில் பெரியவர் தான். ஆனால் அவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். அவர் என்ன வேலை பார்த்தாரு? அவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்தார். படிச்சுட்டே ஊழியக்காரராகவும் இருந்தார். இல்லை, ஊழியம் செய்யலை, ஒரு பெலிவர் தான். பெலிவர். ஆனால் சர்ச்சில் அந்த வாலி வயசில் அவருக்கு நல்ல ஆண்டவரோட உறவு நல்லா ஆர்வமாக வந்து உதவி செஞ்சார். ஓ, அது என்னுடைய தன்னார்வலர் மாதிரி தான் சபையில். அது எனக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை உண்டாக்கிச்சு, எனக்குள்ள ஒரு மறுமலர்ச்சி உண்டாக்கிச்சு. அதுதான். நீங்கள் பெந்தேகோஸ்தே சபைக்கு போனதை பற்றி அவர் ஒன்றும் சொல்லலை? அவர் சொல்லலை. நம்ம உண்டாக்கின பையன் நல்லா வளர்ந்து நல்ல நிலைமைக்கு போகணும்னு சொல்லி என்னை பைபிள் காலேஜ் கொண்டு போகிற வரைக்கும் அவரும் சப்போர்ட்டாகவே இருந்து என்னை கூட்டி கொண்டு விட்டது அவர் தான். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டது ஞானஸ்தானம் எடுத்ததெல்லாம் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுதா? தெரிஞ்சுதா. அதெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை. நீங்கள் அப்போவே ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க உடனே? அதே சபையில் எடுத்துட்டேன். அபிஷேகம் பெற்றது. அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட சிவந்திபுரம்னு சொல்லி ஒரு இடத்துல ஒரு பெண்களெல்லாம் கூடி ஜபிக்கிற ஒரு ஜபக்கூட்டம். அந்த ஜபக்கூட்டத்துக்கு நானும் என்னுடைய நண்பர் ஸ்டீபன் இவங்கெல்லாம்
போய் அந்த ஜபத்தில் நாங்களும் சும்மா அட்டன் பண்ணோம். ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரர் அதை போய் நடத்தி கொண்டிருந்தார். அப்போ அந்த ஜபக்கூட்டத்தில் அட்டன் பண்ணும்போது பரிசுத்தாவில் நிரம்பி ஜபிக்கும்போது எனக்குள்ளே ஆவியானவர் வந்து என்னை தொட்டார். தொட்டும்போது நானும் கீழே விழுந்து ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தேன். அது என்னுடைய முதன் ஆண்டவருடைய அந்த அபிஷேகத்தை பெற்ற ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது இந்த ஸ்பிரிச்சுவல் எம்பசிஸ் வீக் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் நடத்துவாங்க, ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டம் மாதிரி. அப்போது அந்த மாதிரி நேரங்களில் சில ஃபாரினர்ஸை வந்து ப்ரேயர் நடத்தும் போது அந்த அபிஷேகத்தில் இன்னும் கொஞ்சம் வளருவதற்கு எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். இப்போ 2 வருஷம் பைபிள் காலேஜில் தங்கியிருந்தே படிச்சிங்க? ஆமாம், தங்கியிருந்து படித்தேன். அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? பைபிள் காலேஜ் படிக்க போகிற அனுபவம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு நான் தெரியாது, நான் ஐடிஐ படிக்க போகிறேன் தான் பைபிள் காலேஜ் படிக்க போனேன். போகும்போது எனக்கு அந்த சூழல் எல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிற ஒரு தூரமான இடம். எங்கள் ஊர்லேருந்து தென்காசி எனக்கு ஒரு உண்மையில் ஒரு தூரமான இடம். ஏன்னா ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்துட்டு ஒரு 10-20 கிலோமீட்டர் கூட தூரம் போகிறது வந்து முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் பேரண்ட்ஸை பிரிஞ்சு நான் தூரமான ஒரு இடத்துல இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இந்த பைபிள் காலேஜ் படிக்கும்போது நிறைய சாட்சிகள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாட்சிகள் சொல்லுவாங்க. என்ன சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னா, நான் பல் தேய்க்க பேஸ்ட்டு கூட இல்லாமல் இருந்தேன், ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். எனக்கு குளிக்க சோப்பு இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாருன்னு சொல்லி. இப்போ இந்த மாதிரி சாட்சியெல்லாம் கேட்கும்போது எனக்கு நான் தனி ஜெபம் பண்ணி பழக்கமே கிடையாது. ஆனால் அங்கே போய் இவங்கெல்லாம் அப்படி சாட்சிகளை சொல்லும்போது, அப்போ என்னுடைய சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு யாரும் எந்த பண உதவியும் செய்யலை. நான் பைபிள் காலேஜ் போகும்போது என்னுடைய நண்பரடி வீட்டு இருக்கிற பழைய பேண்ட்டு, பழைய சட்டை, பழைய பேக்கை தான் வாங்கிட்டு போனேன். அவங்க பேண்ட் எனக்கு சின்ன பேண்ட், பெரிய பேண்ட்டாக இருக்கும், எனக்கு அது கலகலன்னு இருக்கும். அந்த பேண்ட்டு எனக்கு படுக்கிறதுக்கு தலையணை இல்லாதனால அந்த பேக்கு தான் எனக்கு தலையணையாக இருக்கும். இப்படி ஒரு கஷ்டமான ஒரு அனுபவம். ஆனால் இவங்க சொல்கிற சாட்சிகள்லாம் கேட்கும்போது எனக்கும் பேஸ்ட் இருக்காது, எனக்கும் சோப்பு இருக்காது, எனக்கும் சில காரியங்கள் இல்லாதபோது நானும் தனியாக போய் அந்த இடத்துல இந்த மாமரங்கள் எல்லாம் நிறைய தோப்புகளாக இருக்கும், அங்கேயும் போய் உட்காந்து நான் முழங்கால் போட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் அப்பா, எனக்கு நீங்கள் தான் எனக்கு அம்மா அப்படின்னு சொல்லி ஆண்டோட சொல்லி ஜெபம் பண்ணும்போது எனக்கு அற்புதமாக சில தேவைகள் சந்திக்கப்படுது. அதில் ஒரு சாட்சி என்ன அப்படின்னா, எனக்கு பைபிள் காலேஜ் ஜாயின் பண்ண உடனே இந்த நோட்டு புத்தகம் வாங்க எனக்கு கையில் காசு கிடையாது. என்னுடைய ட்ரெஸ்ஸு வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி கூட வைக்கிறதுக்கு இடமே இப்போது காசு இல்லை. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் நான் என்ன செய்தேன் அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி போய் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு நீங்கள் தான் அப்பா, எனக்கு நீங்கள் தான் அம்மா, எனக்கு ஒரு என்னுடைய ட்ரெஸ்ஸை வைக்கக்கூட எனக்கு ஒரு பெட்டி இல்லை, எனக்கு இன்னும் சொல்லப்போனால் எனக்கு நோட்டு வாங்க கூட கையில் காசு இல்லை, என்ன செய்ய ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிச்சுட்டு ஒரு நாள் அந்த மத்தியானம் சாப்பிட்றதுக்கு அந்த ஹாலில் உட்காந்துட்டுனேன். அப்போ மத்தியானம் அந்த மணி ஆர்டரு வாசிப்பாங்க, மணி ஆர்டர் லிஸ்ட்டு வாசிப்பாங்க. மணி ஆர்டர் லிஸ்ட்டு வாசிக்கும்போது ஜான் சங்கர் அப்படின்னு பேர் வாசித்தாங்க. திடீர்னு யோசிச்சுப்பாங்க, ஏன் பேர் இப்படி வாசிக்க முடியும், அங்கே படிக்கிறதே யாருக்குமே தெரியாத, அப்போ எனக்கு யார் மணி ஆர்டர் அனுப்பியிருக்க முடியும்னு சொல்லி நான் அந்த மணி ஆர்டருக்காரை போய் பார்க்க போனேன். ஆனால் போனால் என்னாச்சு அப்படின்னு சொன்னால், அங்கே ஜான் சங்கர் அப்படின்னு சொல்லி வேறு ஒருத்தர் ஸ்டாஃப் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறார். அப்போ அது கேரளாவிலேருந்து அந்த மணி ஆர்டர் யாரும் அனுப்பியிருக்கிறாங்க, எனக்கு கேரளாவில் யாரும் தெரிஞ்சவங்க கிடையாது. அப்போ அவர் இன்ஷியல் போடாமல் வந்தனால அவருக்கா எனக்கான்னு தெரியாதனால அந்த ஸ்டாஃப் சொல்லிட்டாங்க, இது வேணால் நீங்களே வச்சுக்கிடுங்க தம்பி, யாருக்குன்னு தெரியாது, நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்து எனக்கு கையெழுத்து வாங்கி அந்த அமௌண்ட் வாங்கிட்டேன். 300 பணம். அந்த 300 பணம் எனக்கு அன்றைக்கி ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. உடனே நான் நோட்டெலாம் வாங்கினேன், ஒரு 100 150 ரூபாயில் சின்ன பெட்டிலாம் வாங்கி அன்றைய சூழ்நிலைக்கு என்னை ஆண்டவர் அற்புதமாக நடத்தினார். இது ஒரு காரியம். பைபிள் காலேஜ் படிக்கும்போது இந்த கிராஜுவேஷன் சர்வீஸ் வந்துச்சு. அப்போது ஒயிட் ஷர்ட்டு, பிளாக் பேண்ட்டு, ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி பைபிள் காலேஜில் ஒரு காரியம் சொன்னாங்க. அப்போது எனக்கு ரொம்ப கவலை. நான் படிக்கிற நாட்கள்லாம் ஒவ்வொருத்தரோட சட்டையை போட்டு வளர்ந்தவன். ஆனால் இப்போ எனக்கு சொந்தமாக கருப்பு பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, ஷூ வாங்கினா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் யாருக்கிட்டையுமே சொல்லலை, மனசளவில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் எங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்க போகுது. வெள்ளிக்கிழமை நான் உட்காந்து ஆண்டோட அழுகுறேன். எனக்கு ஜெபம் பண்ண கூட டைம் இல்லை, ஏன்னா தொடர்ந்து ஒர்க்காக இருக்கனால பாத்ரூம் கதவை போட்டுட்டு உட்காந்து, ஏசப்பா எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் அந்த பாத்ரூமிலே முழங்கால் போட்டு அழுது ஜெபிச்சிருக்கிறேன். ஜெபிச்சு நான் அன்றைக்கி மத்தியானத்தில் என்னுடைய கட்டில் இப்படி ஏறதுக்காக மேலே போய் பார்த்தா ஒரு சூட்கேஸ் பெட்டி மேலே ஒரு ஒயிட் ஷர்ட் எடுத்து உன்னுடைய நண்பன் அப்படின்னு சொல்லி அதில் போட்டுருந்துச்சு. எனக்கு ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். நன்றி சொல்லிவிட்டு, பரவாயில்ல சட்டையே தந்த ஆண்டவர் இன்னும் மற்றதும் தருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு கிளம்பி போனேன். கிளம்பி போகும்போது மறுநாள் சனிக்கிழமை காலில் செருப்பு இல்லாமல் நடந்து போகிறத என்னுடைய வார்டன் சார் என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு சொன்னாங்க, தம்பி நீங்கள் கால் செருப்பே போடலையே, செருப்பு எங்கன்னா? சார் செருப்பு பார்த்து அங்கே பெட்டு பக்கத்தில் கிடக்குது. இல்லை தம்பி நீங்கள் போய் சொல்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு வாரமாக நோட் பண்ணுறீங்க, காலில் செருப்பு இல்லாமல் தான் இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அப்போ செருப்பு இல்லை சார் ஒன்றுனா கையில் காசு கொடுத்து 150 ரூபா கொடுத்து நீங்கள் தென்காசியில் போய் செருப்பு வாங்கி போட்டுடுங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க சார் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டேன்.
அப்போ எங்களுடைய வார்டன் மோகன் அவர் சார்ந்தார். அவர் என்னை பார்த்து, தம்பி இந்த கிராஜுவேஷன் ட்ரெஸ்லாம் எடுத்துட்டிங்களா அப்படின்னா, இனிமே தான் சார் எடுக்கணும் அப்படின்னே. இனிமே தான் எடுக்கணும், நாளைக்கு மீட்டிங் எப்படி போய் எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க. உடனே தென்காசிக்கு போய் நான் செருப்பு வாங்கிறதுக்கு ஷூ மாடலில் ஒரு செப்பல் இருந்துச்சு, ஷூ மாதிரி வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டு ஒன்று எடுத்து அன்னைக்கு எனக்கு ஆண்டவர் அற்புதமாக செஞ்சார். அன்னைக்கு ஒரு பேண்ட்டு ஒரு சட்டை நான் ஆண்டோட கேட்டேன். என்னை பார்க்க வந்த என்னுடைய நண்பருடைய அண்ணன் பொன்ராஜ், அவர் எனக்கு ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் எடுத்து வந்தார். கிராஜுவேஷனுக்கு முடிஞ்சு எங்கள் பாஸ்டர் என்னை கூட்டிகிட்டு போய் ஆலங்குளம் செல்வராணி ஒரு கடை, அங்கே எனக்கு ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க. அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை கொண்டு வந்துச்சு. இப்போ நீங்கள் பைபிள் காலேஜில் தான் படிக்கிறீங்கன்னு உங்கள் அம்மாவுக்கு எப்போ தெரிஞ்சுது? எங்கள் அம்மாவுக்கு 2வது வருஷம் படிக்கும்போது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? சொன்னோன்னே ரொம்ப அழுதாங்க. நான் பையன் படித்து நீ ஏதாவது வேலைக்கு போகணுன்னு பார்த்தா நீ இப்படி போயிட்டே அப்படின்ட்டு. இல்லைம்மா இதுலேயும் எனக்கு சம்பளம் தருவாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி அன்றைக்கி பேசி நான் சமாளித்து எங்கள் அம்மாவுடைய மனசை சந்தோஷப்படுத்திட்டேன் அன்றைக்கி. சரி, அப்போ உங்கள் பட்டமளிப்பு விழாவுக்கு உங்கள் அம்மா வந்திருந்தாங்களா? இல்லை, வரல, தெரியாது. அப்போ பட்டம் வாங்கும்போது அதெல்லாம் சொல்லலை. எங்கள் அம்மாவே அந்த இடத்துக்கு வராத அளவுக்கு என்னென்ன பண்ணணுமோ அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி, நீங்கள் அங்கே படிக்கும்போது அப்போ வந்து உங்கள் அம்மாவுக்கு வருமானம் எப்படி? அவங்க எங்கள் அம்மா பீடி சுற்றுவாங்க, அதை வச்சு அவங்களே மெயின்டைன் பண்ணி வருமானம். சரி, அப்புறம் உங்கள் அம்மா பிற்காலத்தில் ரட்சிக்கப்பட்டாங்களா? ஆமாம், அதை நான் சொல்கிறேன். நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் நான் ஊராக பிரசங்கம் பண்ண போவேன். எங்கள் அம்மா ஊராக ஒவ்வொரு கோயிலுக்காக போவாங்க. அப்போ என் மனைவிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் பையன் ஊராக சாட்சி பிரசங்கம் பண்ணுறாரு, சாட்சி சொல்ல போகிறாரு, நீங்கள் ஊராக போய் கோயிலுக்கு போகிறீங்களா அப்படின்னு என் மனைவிக்கு எங்கள் அம்மாவுக்கும் அதனாலவே கொஞ்சம் சண்டை வரும். அப்போ நான் என் மனைவிட்ட சொல்லுவேன், நீ அவங்கள எந்த டிஸ்டர்ப் பண்ணாத. பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் 16:31, கர்த்தராகிய இயேசு நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டை ரட்சிக்கப்படுன்னு ஆண்டவர் சொல்லுக்கார். நிச்சயமாக நம்மளை தொட்ட ஆண்டவர் எங்கள் அம்மாவை தொடுவார்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட நான் எதுவுமே சொல்கிறதில்ல. என் மன்னிட்டும் அதால் சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் நான் குடும்பமாக நமக்கு சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நான் ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்படி ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எங்கள் அம்மா ஏதோ ஒரு மனவேதனையில் திடீர்னு டிவி ஆன் பண்ணியிருக்கிறாங்க. டிவி ஆன் பண்ணும்போது பெர்க்மான்ஸ் பாட்டு வந்திருக்குது, கலங்காதே மகளே. இந்த பாட்டை கேட்டவுடனே எங்கள் அம்மா அங்கேயே உட்காந்து கண்ணில் கண்ணீர் விட்டு அழுதுருக்குது. என்ன கஷ்டம் தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் எங்கள் அம்மா அழுதுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போய் அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்து சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அது உண்மையில் ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. சோத்திரம்.